ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேடிங்ல லாஸ் பண்ணாம நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா பாசிபிளே கிடையாது. ட்ரேடிங்ல லாஸ் இல்லாம ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது என்னைக்குமே நடக்கவே நடக்காது. ஸோ நம்ம ஒரு 100 பேர் மார்க்கெட்டுக்கு வராங்க, ட்ரேட் பண்றாங்கன்னா அதுல 90 பீப்புள் என்ன பண்ணுவாங்க, லாஸ் தான் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு லாஸ் அதிகமா நம்ம பழகிக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம அணுகும் பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு விஷயம் பாதுகாப்பானதா இருக்கு, ரிஸ்க் இல்லாம இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஜென்ரலாவே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்கும் பொழுது அந்த ப்ராடக்ட் எப்படிப்பட்டது, ஒரு மொபைல் வாங்குறோம், நம்ம நிறைய என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் நமக்கு இருக்கு, அதே மாதிரி வேற என்ன நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது அதிகமான அளவுல அதுல இருக்கா, இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். நமக்கு போனா பார்த்து அட்வான்டேஜஸ் அதிகமா இருக்கிற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், செலக்ட் பண்ணுவோம். இதுதான் ஹியூமனுடைய நேச்சர். ஒரு அப்ரோச் எப்படி இருக்கும்னா, இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஏத்ததா இருக்கா, அதுல இருந்து நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் கிடைக்குதா, நமக்கு ஏதாவது தீங்கு வருதா அப்படிங்கறத பார்த்து அது மாதிரி இருந்தா நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ நல்ல விதமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா செலக்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஹியூமனுடைய நேச்சர். இயற்கையா உள்ள அந்த ஒரு விஷயத்த மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது மார்க்கெட்லயும் நம்ம அதை தான் அப்ளை பண்ணுவோம். போயிட்டு நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டுக்கு வந்தது எதுக்கு அப்படின்னா, பேசிக்கா பணம் சம்பாதிக்கிறதுக்காக வந்துடும். ஏதோ ஒரு விதத்துல மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சு வந்திருக்கலாம். யாரு ட்ரேடிங்க்கு வந்தாலும் அதுல உள்ள நோக்கம் என்ன அப்படின்னா, ஏர்ன் பண்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. அப்படி ஏர்ன் பண்ண வரும் பொழுது அதுல என்ன ஒரு விஷயம் இருக்கும்னா, நம்ம லாஸே பண்ணிடக்கூடாது. நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு பிளேஸை நம்ம சர்ச் பண்ணுறோம், ஒரு ப்ராடக்ட்டை நம்ம பை பண்ணும்பொழுது அதில் எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது, ரிஸ்க் எதுவும் இல்லாத இருக்கான்னு பார்த்து செலக்ட் பண்ணுறோம். இந்த மைண்டை கொண்டு ஷேர் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அது பாசிபிளானு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. இங்கே எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் ரிஸ்க் அப்படிங்கிறது அதிகம். ட்ரேடிங் சொல்லும் பொழுது சொல்லவே வேண்டாம், ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு விஷயம். நம்மளுடைய நேச்சர் எப்படி நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் ரிஸ்க் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷயம் செலக்ட் பண்ணும் பொழுது நம்ம பார்க்குறோமோ, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டுடைய ஒரு நேச்சர் என்ன அப்படின்னா ரிஸ்க் தான். ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, இந்த லாஸை அக்செப்ட் பண்ற மைண்ட் செட்ல இருக்கணும். அதாவது நான் ட்ரேட் பண்ணுவேன், லாஸ் வந்தா நான் எக்ஸ்பெக்டே பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல வராம, ஷேர் மார்க்கெட்டு அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுங்கன்னா அது ரிஸ்கான ஃபீல்டு. ஸோ அந்த ரிஸ்கை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அவாய்ட் பண்றதுங்கிறது நம்ம கையில கிடையவே கிடையாது. ரிஸ்க் இல்லாம ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா அந்த ரிஸ்கை மினிமைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா அது நம்ம கையில தான். நான் 10 ட்ரேட் பண்றேன், 10 ட்ரேட்ல ஒரு 7 ட்ரேடோ 8 ட்ரேடோ 6 ட்ரேடோ எனக்கு நான் வின் பண்ணலாம். பேலன்ஸ் உள்ளது கண்டிப்பாக ரிஸ்க் வர, நம்ம எவ்வளோதான் ப்ராப்பராக ட்ரேட் பண்ணாலும் ட்ரேட் லாஸும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி நம்ம லாஸ் பண்றது விஷயம் இந்த ரிஸ்க் எவ்வளோ வரணும் அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கலாம், மினிமைஸ் பண்ணிக்கலாம். அந்த மினிமைஸ் பண்றதுக்கான வழி என்ன அப்படிங்கிறதுல தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ரிஸ்கை அவாய்ட் பண்ண முடியாது, ஆனால் கண்ட்ரோல் பண்ணி குறைச்சிக்க முடியும். அதை எந்த லெவல் சின்னதாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும் பொழுது தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ப்ராஃபிட்டபிளான ஒரு ட்ரேடராக இருக்க முடியும். ரிஸ்கை உங்கள் கண்ட்ரோலில் வச்சு ட்ரேட் பண்ண பழகிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.